ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட இடத்தை தாண்டி அதிக அதாவது ஒரு ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போனார், ரோட் ஷோ பண்ணார்னாவே நம்ம இங்க பெருமையா பேசுறோம். ஆனால் ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ பண்ணுவதற்கு தடை விதிக்கப்படுது. நீங்க வந்து நின்ற வாகனத்திலேயே தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அது ஒரு அடக்குமுறை தானே? இல்ல அது உங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதா இருக்கலாம்ல. ஏன் நீ வெளியே வரல? ஏன் நீ வெளியே வரலன்னு கேட்கிறப்பெல்லாம், நான் வந்தா பயங்கரமா கூட்டம் கூடும். பயங்கரமா கூட்டம் கூடும்னு சொன்னது யாரு? நீ ஏன் நீ தூய்மை பணியாளர் பார்க்கல? அவரு வந்தா பயங்கரமா கூட்டம் கூடி இருப்பான்னு சொன்னது யாரு? எங்கேயுமே வரல. அவருனால எங்கேயும் வர முடியாது. அவரு வந்தா பயங்கர கூட்டம் யாரு சொன்னா? ஒருவேளை எங்களுக்கு கூட்டம் கூடாது போல, உங்களுக்கு கூட்டம் கூடுன்னு பயந்துருக்கலாம் போலீஸ். அப்போ ஒத்துக்குங்க, உங்களை வந்து பெருமைதானப்படுத்துறாங்க. நான் சொல்றது என்னன்னா, எந்தெந்த இடத்துல நடக்கிறது. இப்ப தளபதியினுடைய ரோட் ஷோ, சீரியஸா பதில் சொல்ல வரேன். தளபதியினுடைய ரோட் ஷோவே எல்லா இடத்துலயும் அவர் பண்ணல. ரொம்ப குறிப்பிட்ட இடங்களுக்கு முன்னனுமதி பெற்று அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த கூட்டத்துக்குமே வந்து ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையாது. இப்படிதான் வரப்போறாரு, அப்படிதான் வரப்போறாருன்னு அன்னைக்குதான் சொல்லுவாங்க. இது நான் பிளான் பண்ணி நான் வருவேன் போவேன்னு சொல்லி கொண்டிருப்பது வந்து இது காவல்துறைக்கு முழு அதிகாரம் இருக்கிறதுன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக. இன்னொரு பக்கம் இந்த அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றல, ஏமாற்றை தந்திருக்கக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது. மக்கள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. நமது வெற்றி உறுதியாக போகுது. இந்த பரப்புரையின் தொடக்கமே நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் அவர் உட்கார்ந்து முச்சத்தில உட்கார்ந்து பேருந்துல உட்கார்ந்து பேசும் பொழுது பக்கத்துல போற பேருந்துல பயணம் செய்து கொண்டிருக்கிற பெண்கள் பார்த்துட்டு தான் போவாங்க. அதாவது முதல்வரினுடைய வாக்குறுதிகளை மாதம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், தங்கைகள் எல்லாருமே பார்த்து கொண்டுதான் போவாங்க. நீங்க இன்னைக்கு மக்கள் கிட்ட போய் திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றலைன்னு சொல்வது போல ஒரு கேவலமான பொய், மக்களே அசிங்கமாக பார்க்கிற பொய் எதுவுமே கிடையாது. இங்க அது எடுபடவே விடாது. எதனால எடப்பாடி போற இடம்லாம் அசிங்கப்படுறாரு சம்பந்தம் இல்லாம பேசி? ஏன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்வதற்கான இடமே இங்க இல்ல. நீட்டு போன்ற விஷயங்களில் ஒன்றிய அரசு எப்படி நம்ம இது பண்ணுது, அது போக கல்வி போன்ற விஷயங்கள்ல நிதியை கொடுக்காமல் இருந்த போதும் எப்படியெல்லாம் இந்த மாநிலத்துக்கு திமுக அரசு நன்மைகளை செய்திருக்கிறது, இவ்வளவையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள். கண்டிப்பா திருச்சியில கூட்டம் வரும். எவ்வளவு கூட்டம் வருதோ அவ்வளவு அந்த அளவுக்கு திமுகவிற்கு நல்லது. என்னன்னா விஜய் வந்து எவ்வளவு அரசியல் அறிவியலத்தனமாக பேச போறாருங்கிறத மக்கள் பார்க்க போகிறார்கள். வழக்கம் போல எடப்பாடி எப்படி திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, விஜயினுடைய இதற்கு முன்னாடி மாநாடு பேச்சுக்கள்லாம் எப்படி மிகப்பெரிய அளவுல அவர் ரசிக குஞ்சுகள் அல்லாத பொதுமக்களால ட்ரால் செய்யப்படுகிறதோ, அது போலதான் இது இன்னொரு காமெடிக்காக தான், நம்ம கண்டென்ட்டுக்காக தான் காத்திருக்கிறோமே தவிர இதுல ஒன்னும் இது இருப்பதாக நான் நினைக்கல.